வோல்ட் 5 வோல்ட்டா நம்மளுக்கு இது கன்வெர்ட் பண்ணி தரும். இப்படி கன்வெர்ட் பண்ணி தரத நம்மளுக்கு வந்து ஃபியூஸ்ல கொடுத்துருக்கோம். ஃபியூஸ்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ரயில்னு சொல்லலாம். இது இந்த ரயில கொடுத்துட்டோம்னா இங்க இருந்து நம்ம எத்தனை அவுட்புட் வேணாலும் 5 வோல்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே காமன் கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். அடாப்டர்ல இருந்து நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துட்டு காமன் கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இருந்து கிரவுண்டை நம்ம எத்தனை காம்பனன்ட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ இங்க இருந்து இது பாத்தீங்கன்னா டிஎஃப் பிளேயர் சொல்லுவாங்க. இது உள்ள நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம். சரி, எதுக்காக மெமரி கார்டு அப்படின்னா இது வந்து ஒரு வாய்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். உதாரணத்துக்கு இதுதான் வந்து பட்டன்ஸ்னு வச்சுக்கீங்களேன். இந்த ஸ்மார்ட் போன்ல மொத்தம் 5 ஃபீச்சர் இருக்கு. மீனிங் 5 பட்டன் இருக்கு. கான்டாக்ட் ஃபீச்சரை ப்ரெஸ் பண்ணலாம். மியூசிக்ன்ற ஒரு ஆப்ஷன் ஃபீச்சர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணலாம். கேமரான்ற பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணலாம். லேர்னிங் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்ஓஎஸ் மீனிங் உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சி காலிங். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற MP3 வந்து பிளே ஆகணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டிஎஃப் பிளேயர். இந்த டிஎஃப் பிளேயருக்குள்ள மெமரி கார்டு இருக்கும். ஸோ அந்த மெமரி கார்டுக்குள்ள இருக்கிற MP3 ஃபைல்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் பட்டன்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் செட் பண்றோம். ஸோ அது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த MP3 ஃபைல் வந்து பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டிஎஃப் பிளேயர் மினி அப்படின்னு சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் இந்த MP3 ஃபைல ஆம்பிளிஃபை பண்ணி லவுட் ஸ்பீக்கருக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு தேவையான கிரவுண்டு விசிசி இங்க நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த பின்ன ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கும் ரெஸ்பெக்டிவ் கலர் ஆஃப் LED வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதும் இந்த ESP32 தான். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ரெஸ்பெக்டிவ் MP3 ஃபைல வந்து அதை பிளே பண்ணணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதும் இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இந்த சர்க்கியூட் டயக்ராம்.